ஹாய் யூவர்ஸ், இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் காலைநிலை எண்ணிக்கை பற்றிய ஒரு தகவல். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ யூஜிடிஆர்பியோட போஸ்டிங்கும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த வருடம் இல்லாத மாதிரியும் ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கிட்டத்தட்ட 19,000 போஸ்டிங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டிஆர்பி மட்டும் கிடையாது, வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,000 போஸ்டிங் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 போஸ்டிங் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து ஸோ இந்த வருடமா அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 2026 வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஒரு தகவல். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போஸ்டிங் வந்து அவங்க போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து இதை பத்தின செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயரே வந்து ஆசிரியர் தேர்வத்தோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கம்ப்ளீட்டா முடியல. ஸோ இந்த இயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முடிய போகுது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து யூசஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதனால பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கையிலையும் அதை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது நம்மளுக்கு. அது இல்லாமல் பாலிடெக்னிக் டிஆர்பி ஸோ இதை பற்றிலாம் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதை பற்றி எந்த சொல்லியுமே அவங்க சொல்லக்கூடியது. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தேதி வந்து அறிவிக்கப்படும். அதோட வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிவு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை வந்து மாண்புமிகு முதல்வர்கள் வந்து கிட்டத்தட்ட 19,000 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து நீங்கள் இந்த டெட்டு பற்றினா வெயிட்டேஜ் மார்க்கை பற்றி நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் வந்து சொல்கிற ஒரு தகவலை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தை வந்து விட்டுட்டு வேறு வந்து டெபுடேஷனில் வந்து வேறு கல்வி நிறுவனம், அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியோ வந்து எக்ஸாம் அண்டர்டேக் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து மிஸ்டேக் ஆகிறது. ஸோ இது மாதிரி ஒரு தகவல் வந்துமே வந்து நேற்றைய தினம் வந்து ஜட்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் சொன்ன ஒரு தகவல். ஸோ இப்படிதான் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட சூழ்நிலை இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்க. ஸோ இந்த தகவல் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.